ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல ஒரு உண்மை, பல வருடமா உங்ககிட்ட யாருமே சொல்லாம விட்ட ஒரு ரகசியம், இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரிஷபம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ராசி, ஒரு சூப்பர் ராசின்னு சொல்லணும். ஏன்னா சந்திரன் உச்சமாகுகின்ற ஒரு ராசி. சந்திர பகவான் அப்படின்னா நம்ம அம்மா அப்படின்னு தான் சொல்லணும். ரிஷபம் அப்படின்னாலே தாய் பாசம் மிகுதியானவங்க, குழந்தை மனம் உள்ளவங்க. ஒரு எமோஷ்னலா ஒரு காட்சி ஒரு திரைப்படத்துல வந்தா கூட அதை பார்த்து அழுதிடுவாங்க, கண்கள்ல தண்ணி வந்துடும். உறவுகள் மேல ரொம்ப ரொம்ப பாசம் மிக்கவங்களா இருப்பாங்க. இது ரிஷபராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு குணம். தன்னை எப்பவும் அழகா வச்சுக்கணும், சுத்தமா வச்சுக்கணும், ருசியா சாப்பிடணும், இப்படி எல்லாம் நினைப்பாங்க. கொஞ்சம் லக்ஸூரியஸ் வாழ்க்கையை விரும்புவாங்க. வீடு, காரு, பங்களா, தோட்டம், இதை மாதிரி எல்லாமே இருக்கணும். ஆடு மாடு, வளர்ப்பு பிராணிகள், இதெல்லாமே இருந்து இப்படி ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். ஏன்னா சுகாதிபதி உங்களுக்கு உச்சமாகிற வீடு, காலச்சக்கரத்தின்படி உங்களுக்கு சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு வீடு. 12 ராசிகள்லேயே சுபபோகமா உட்கார்ந்த இடத்துல எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரிஷபராசி அன்பர்கள். ரிஷப லக்னத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம், இப்போ ஒரு விஷயம் நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு அவங்களுக்கு ட்ரெஸ் வேணும்னா அது ரெடியா அயன் பண்ணி கிடைக்கணும். ஒப்பனை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான சீப்பு, பவுட்ரு, ஃபேர் அண்ட் லவ்லி, அதுலேயும் பிராண்டடா இருக்கணும். இது மாதிரி இந்த பிராண்ட் ஏன் இல்லை அப்படின்னு இருப்பாங்க. இப்போ ஊருக்கு எங்கேயாச்சும் வெளியே போகிறாங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 சட்டை எடுத்து வச்சுருப்பாங்க. பேக்கே நல்ல ஒரு ஐஃபையான பேக்காக தான் இருக்கணும். விரைந்த பயணத்தை முடிக்கிறது, இல்லை ஃப்ளைட்டில் போகலாம், யார் 6-7 மணி நேரம் போகிறது, யார் 7 மணி நேரம் பஸ்ஸில் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் போகலாம். ரசிச்சுக்கிட்டே இந்த வாழ்க்கையே வாழ்கிறது. அந்த மலை பகுதிகள், இல்லை மழை பெய்யறது, இந்த மலை, ஆறு, ஓடை, இந்த மாதிரியான பகுதிகள். உணவுகள் கூட விதவிதமாக தான் இருக்கணும், ருசிச்சு சாப்பிடணும். ஸ்வீட்டும் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உணவு பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம், அதை விட ஐஸ்கிரீம் பிரியர்கள் அப்படி கூட சொல்லலாம் இந்த ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபத்தின் சிம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா காளை மாடு, அதுதான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சின்னம். காளை மாட்டுக்கு பொதுவாக கோவம் வராது, ஆனால் கோவம் வந்தால் தாங்கவே தாங்காது. அந்த காளை மாடு சும்மா இருக்கவே இருக்காது, உழைச்சிக்கிட்டே தான் இருக்கும், சும்மா இருக்காது, உழைப்பு தான். இந்த ரிஷபம் அப்படின்னாலே குடும்ப பாரத்தை சுமக்கிறவங்க அப்படின்னு இன்னொரு வழியிலையும் நம்ம சொல்லலாம். இப்படிப்பட்டவங்க தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள். காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது வீடு, ராசிநாதனும் 6 ஒரே ஆளு தான் சுக்கிர பகவான். அப்போ இவங்களுக்கு எதிரி இவங்களே தான். வெளியில இருந்துலாம் ஆள் வரணும் அப்படின்னு கிடையாது. பேசியும் உறவுக்கு எடுத்துக்குவாங்க, உணவை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்குவாங்க ரிஷபராசி அன்பர்கள். அப்போ உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய வீடு, அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரன் சூரியன், சந்திரன், செவ்வாய், 2 பாதம் இங்கே இருக்கும் மிருகசீரிஷத்தில். அப்போது சூரியனின் நட்சத்திரம், செவ்வாயின் நட்சத்திரம், சந்திரனின் நட்சத்திரம். அப்போது சூரியனும் சந்திரனும் சேர்ந்தா நீங்கள் ரிஷபராசியில் பிறந்துட்டீங்க அப்படின்னா அம்மா கூட பிறந்தவங்க, அப்பா கூட பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஆணும் பெண்ணும் உண்டு. தாய் தந்தையரோட பிறந்தவங்க. கூட்டு குடும்பமாக இருக்கும், பெரிய குடும்பமாக இருக்கும். ஏன்னா சூரியன் தான் அப்பா, சந்திரன் அம்மா, செவ்வாய் உடன்பிறப்பு. அப்போ அம்மா அப்பாவோட உடன்பிறப்பு கட்டாயம் இருக்கும். எப்படி காலபுருஷ தத்துவத்தின் ரகசியம் இருக்குது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை அதிகமாக நேசிப்பாங்க, அண்ணன் தம்பிக்காக விட்டு கொடுத்துப்பாங்க. சரி இருக்கட்டும், பொழைச்சி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அம்பாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் இவங்க அம்மாவே பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி மாதிரி லட்சுமி கடாட்சமாக இருப்பாங்க. ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, இந்த ரிஷபராசியில் பிறந்த தாய்மார்கள், அதாவது ரிஷபராசிக்காரங்களோட அம்மா, தன்மானம் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க தான் அந்த குடும்பத்தை நிலைநிறுத்திட்டே இருப்பாங்க. எனக்கு அப்புறம் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி. அப்போது ரொம்பவே எமோஷ்னல். சின்னதாக ஒரு பிரச்சனை குடும்பத்தில் யாருக்காச்சும் வந்துருச்சுன்னா கூட அழுவாங்க. பாவம் என்ன பண்ணுவான், அந்த தாய் மனசு இருக்கும். அதுவும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் கிட்ட உண்டு. இதெல்லாம் அந்த ரிஷபராசி அன்பர்களின் குணாதிசயங்களாகவே இருக்கு. இப்போது ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அம்மா தான் முக்கியம் அப்படின்னு வாழ்வாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தாரோம் அப்படின்னு வரும்பொழுது பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சின்ன பிரச்சனை இருக்கலாம். ஆனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு பிரச்சனை என்னன்னா, மனைவி கணவன் வரும்பொழுது அந்த சின்ன சின்ன மோதல்கள் உங்களுடைய அம்மா கூட உருவாகலாம். அதை நீங்கள் பெரிய விஷயமா எடுத்துக்க தேவையில்லை ரிஷபராசி அன்பர்களே.
ஏன்னா இது எல்லாருக்கும் வர பொதுவான ஒரு விஷயமா தான் இருக்கு. சந்திரன் சுக்கிரனுடைய வீடு. பொதுவாக ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் சந்திரன் இணைவு அப்படின்னும் பொழுது பெண்களே பெண்களுக்கு எதிரி. இதுதான் வந்து கிரக சேர்க்கையில சொல்றோம். அப்போ அதுல சின்ன சின்ன தொந்தரவு இருக்கலாம். ரிஷப ராசிக்கு ராசிநாதனே 6 கூடியவனா இருக்காரு. அங்க சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல உங்களுக்கு உச்சம். இரவு பகல் பாராம வேலை செய்யறதுல இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான். சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரோ வெளிநாடோ வெளிமாநிலமோ இல்லை ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவங்க வந்து நல்லா இருப்பாங்க. ரிஷபராசியை இருக்கவங்க பொறுத்தவரை வரைக்கும் வளர்ச்சியும் இருக்கும் அப்படின்றது உண்மை. இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஒரு சொத்து வாங்குறாங்கன்னா அதில் ஒரு வில்லங்கம் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காது. சொத்துக்களில் மன நிம்மதி கொஞ்சம் குறையும். சொத்துக்களால் ஒரு மன நிம்மதி இழந்து தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. தாயாரின் சுகமும் கொஞ்சம் சுகம் கெடும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவருடைய தந்தை போராடாமல் வாழவே முடியாது. ஏன்னா தந்தை ஸ்தானத்துக்கு 8க்குரியவர் போயிட்டு 6ல் உச்சமாக இருக்கார். கடகம் தான் 8ஆம் இடம். அப்போது சந்திரன் 6ல் உச்சமாகிறாரு. அப்போது ரிஷபராசியில் பிறந்தவங்களுடைய தந்தை அவங்க வீட்டில் பிறந்த பெண்கள் வந்து ஒன்று நோயாளியாக இருப்பாங்க, இல்லை கணவனோட பிரச்சனையாக இருப்பாங்க, இல்லை குடும்பத்துக்கு ஒத்து வராமல் இருப்பாங்க ரிஷபராசி அன்பர்களின் சொந்தத்தில். அப்போது ரிஷபராசி அன்பர்களில் பிறந்தவங்களுக்கு பணம் வந்து பிரதானமாக குறிக்கோள். அவங்க கையில் காசு இல்லைன்னா அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 2வது வீடு. இவங்களுடைய பேச்சு வந்து கட் அண்ட் ரைட்டாக இருக்கும், பர்ஃபெக்ஷனாக இருக்கும். கண் பிரச்சனை உடையவங்க சில பேர் இருப்பாங்க. ஒரு நாளாவது பொருளாதாரத்தை இழந்து அதுக்கப்புறம் தான் வந்து மேலே வருவாங்க. பொருளாதாரத்தை இழந்து மேலே வர்றதுக்கு ரிஷபராசிக்கு உங்களுக்கு சுக்கிர பகவான் அவர் வந்து 6ஆம் இடத்துல போயிட்டு நீசமாகிறாரு. நீசமாகக்கூடிய வீடு 6ஆம் வீடு. 6ஆம் வீடு நீசமாகக்கூடிய இடம் பணத்தை இழக்கிறது. பணத்தை எங்கேயாவது கொடுத்து ஏமாறணும், இல்லை தொழில் செய்கிறேன்னு சொல்லிட்டு பணத்தை ஏமாறுறது. இழக்காமல் இவங்களால வாழவே முடியாது. பிற்காலத்தில் இழந்ததை மீட்டிடுவாங்க. ஏன்னா ரிஷபராசிக்கான கிரகம் சுக்கிர பகவான் ராசிக்கு 11ல் போய் உச்சமாகிறாரு. அப்போ 45 வயசுக்கு மேலே வளர்ச்சி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற வாழ்க்கை இந்த ரிஷபராசிக்கு கிரகங்கள் கொடுத்துரும். எப்படிப்பட்ட அற்புதம்! காலபுருஷ தத்துவத்தின்படி இவங்களுக்கு மூத்த சகோதரி இருந்தால், அத்தை உறவு இருந்தால் கொஞ்சம் காலம் கசப்பாகி அதற்கு பிறகு சரியாயிடும். இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன கசப்பு, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு அத்தைகள் மூத்த சகோதரிகள் இருந்தாங்கன்னா, ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தந்தை வழியில் நிறைய பெண்கள் இருப்பாங்க. இது 90% உங்களுக்கு பொருந்தி வரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு 2க்கும் 5க்கும் உடையவன் புத பகவான். அப்போது 2 வருமானம், 2 தொழில் செய்கிறது. ஒரு தொழிலில் வருமானம் பத்தலை, வேற நான் செய்யணும் அப்படின்றது இவங்களுடைய ஆர்வம். அப்படி இல்லாமல் இந்த ரிஷபராசி அன்பர்கள் வாழ மாட்டாங்க. 2ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் ஒருவரே வர்றதால இவங்க பேச்சில் ஒரு நேர்மை இருக்கும். சொன்ன சொல்ல காப்பாற்றிடுவாங்க. மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்ற எண்ணம் அதிகமாகவே இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. யார் எது கேட்டாலும் மோதிரம் செயலாம் கூட கைட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் காசு பணம் யார்கிட்டயாச்சும் வாங்கினா கூட அதை கரெக்டாக திருப்பி கொடுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். 2ஆம் இடம் 5ஆம் இடம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் புண்ணியம். வாழ்க்கை முழுவதுமே எந்த ஸ்டேஜில் இருக்காங்களோ அதுக்கான தொகை உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இல்லை கோடீஸ்வரங்களாக இருக்கட்டும், மிடில் கிளாஸாக இருக்கட்டும், இல்லை டெய்லி வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், உங்களுக்கான பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வீட்டில் ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா பொருளாதாரம் தேவைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது வராமல் இருக்காது. இதை நம்ம உறுதியாக சொல்லலாம். 2ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் அதிபதி. சில பேர்லாம் வந்து வேலைக்கு போயிட்டு படிப்பாங்க. சில பேர் படித்து முடித்த உடனே கூட வேலை கிடைக்கும். குடும்பம் அமைஞ்சதுக்கப்புறம் புகழ் இவங்களுக்கு கிடைச்சிடும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வருமானம் அதிகமாக உயரும். பூர்வீகத்தில் வழக்கு வில்லங்கங்கள் இருக்கலாம். பூர்வீகத்தால் பிரயோஜனம் இல்லை, பிரச்சனை இருக்குது, சிறப்பு இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 5க்குரியவனே காலச்சக்கரத்துக்கு 6க்குரியவர். அப்போ குழந்தைகளால் சின்ன சின்ன மன வருத்தம், குழந்தைங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸு, இல்லை ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு இடைவெளி பெருசாக இருக்குது, இல்லை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கடனாளி ஆகிட்டேன், இதை மாதிரிலாம் இருக்கலாம். ஆனால் இழந்தாலும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இவங்களுடைய தாய்மாமனால் ஒரு பிரயோஜனம் கம்மி தான். ஆனால் தாய்மாமன் மேலே ரொம்பவே வந்து பாசமாக இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் எதிரியாக மாறிடுறது, இல்லைனா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வர்றது. நல்லா வாழ்ந்து கெட்டு போனவங்களாம் இந்த ரிஷபராசிக்காரங்களுடைய தாய்மாமனாக கூட இருப்பாங்க. அப்போது இந்த தாய்மாமன் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா அறிவாளியாக இருப்பாங்க. சில பேர் படிச்சிருக்க மாட்டாங்க, நல்லா வந்து சம்பாரிச்சுக்கிட்டும் இருப்பாங்க. இது ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருந்தும். ஏன்னா 2க்குரியவர் 5ல் வந்து உச்சம் பெறுறாரு. அப்போது தாய்மாமன் உங்களுக்கு இப்படி இருக்கலாம். தாய்மாமனுக்கும் குழந்தைகளால் மனக்கசப்பு, அவங்களுக்கும் 2 குழந்தை இருக்குது அப்படின்னா ஒரு குழந்தைனால வந்து கவலைப்படுற மாதிரி இருக்கும், இல்லை பிரச்சனையோடு இருப்பாங்க. இதெல்லாம் இல்லாமல் இருக்காது.
3ஆம் அதிபதி சந்திரன் அப்போ உங்க ராசியில உச்சம் அடைகிறாரு. சுய முயற்சியால தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் முன்னேற முடியும். மனைவி வந்ததுக்கு அப்புறம் இடம் மாறி ஊர் மாறி முன்னேறுவீங்க. 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஏன்னா 3க்குரியவர் சுய முன்னேற்றத்துக்குரியவர் உங்களுக்கு உச்சமா இருக்காரு. அப்போ இந்த விருச்சிக வீட்டை சந்திரன் பார்க்கறதால காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம். நிறைய நேரத்தில் நகையை வித்துட்டேன், நகையை தொலைஞ்சிருச்சு, நகை காணாமல் போயிடுச்சு இப்படின்றவங்களாம் இந்த ரிஷபராசியை இருப்பாங்க. ஒரு வை கூட பொறி இருக்காது. எல்லாமே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. காலச்சக்கரத்தின் ஒரு அடிப்படை தத்துவம் தான் இது. இது ஒரு அடிப்படை ரகசியம். இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். 4ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு சூரிய பகவானா இருக்காரு. அப்போ ரிஷபத்துக்கு 4ஆம் அதிபதி சூரியன். பிரம்மாண்டமா வீடு கட்டணும், பெரிய வாகனம் வாங்கணும், ஐஃபையா இருக்கணும் அப்படின்ற ஆசை கட்டாயம் இருக்கும். சூரியன் வந்து உங்களுக்கு எங்க நீசமாகறாருன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல. அப்போ ஒரு வேலையில இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாம், வேலையில நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், அப்போ வந்து விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடுவாங்க. 4-6 தொடர்பான 2வது சொத்துக்கள் பெரும் வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். 2வது சொத்துக்கள் மூலமா உங்களுக்கு வந்து நல்ல வெற்றி கிடைக்கும். இருக்கிற ஊர்ல நல்ல ஒரு சொத்து வாங்குவாங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறது 2ஆம் சொத்து. 6ஆம் இடம் உணவு பழக்க வழக்கம். 35-40 வயசுக்கு மேல இவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் இவங்களுக்கே எதிரியாகும். ஏன்னா எதை சாப்பிடணும் அப்படின்றது தெரியாம எதையோ சாப்பிட்டுட்டு கடைசியில் எனக்கு ஒண்ணுமே வேணாம், சுகர் இல்லாம டீ கொடு, சுகரை பார்த்தாலே எனக்கு சுகர் வந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ உணவு கட்டுப்பாடு சின்ன வயசுல இருந்தே நீங்க எடுத்துக்கலாம். கண் பிரச்சனை, பல் பிரச்சனையில சில பேருக்கு வந்து கிட்னி ஸ்டோனு, பெண்கள் ஹார்மோன் பேலன்ஸ் இம்பேலன்ஸ் இதை மாதிரி பிரச்சனைகளாக சந்திக்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு தாயார் வந்து உங்களுக்கு 4க்குரியவராக இருக்கிறதால ஒரு சின்ன வியாதியோ இல்லை சின்ன ஒரு ஆப்ரேஷனோ இவங்களுடைய தாயார் வந்து அனுபவிச்சிருப்பாங்க. அவங்க செத்து போயிடுச்சு கூட ஒரு வியாதி வந்து ஒரு போராடி மீண்டு தான் வெளியே வந்திருப்பாங்க. உங்களுடைய தாயார் ஒரு நாளாவது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாமல் வெளியே வந்திருக்க மாட்டாங்க. 4 தாயார், 6 வந்து உங்களுக்கு வியாதி, 12 வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. அப்போது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, கடும் உழைப்பாளி தான் உங்களுடைய தாயார் இருப்பாங்க. சனி பகவான் உங்களுக்கு உச்சமாக தான் இருக்கார். பெருசாக வந்து பந்தா தெரியாது, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க உங்களுடைய தாயார். ஆனால் லட்சுமி கடாட்சமாக இருப்பாங்க. காலச்சக்கரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். 5ஆம் அதிபதி உங்களுக்கு புதன், 11 நீசம். சில நேரத்தில் நிரந்தரமான நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. சில நேரத்தில் உங்களுடைய நண்பர்கள் கூட இருக்க நண்பர்களுக்கு குழந்தை இல்லாத நபர் ஒரு நண்பராக உங்களுக்கு இருந்திருப்பாங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு. இல்லைனா குழந்தை லேட்டாக கிடச்ச நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க. இல்லை திருமணம் லேட்டாக ஆகிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருப்பாங்க. ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு போலீஸ், இராணுவம், டீச்சிங், பேங்கிங், ஐடி, உணவுத்துறை இவங்க எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இல்லை இவங்க ஃபேமிலிக்குள்ளே யாராவது இருப்பாங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். உணவு பழக்க வழக்கத்தில் சிறப்பாக இருந்துக்கோங்க. தீய பழக்கம் வேண்டவே வேணாம். இந்த சந்திரன் அப்படின்றது மோஸ்ட்லி ட்ரிங்க்ஸ்க்காக ஹேபிட் கூடியவர் தான். அப்போது என்ன சாப்பிடணும் அப்படின்றது தெரியாமல் சாப்பிட்டுக்கிறது அதெல்லாம் இல்லாமல் குடும்பத்துக்காக நீங்கள் வாழ்கிறீங்க. உங்களுடைய பிறவியின் கர்மாவே அதுதான். இந்த பிறவியின் கர்மா ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக தான் நீங்கள் வாழணும். போன பிறவியில் வந்து நீங்கள் குடும்பத்தை வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். குடும்பத்தை வந்து நீங்கள் கண்டுக்காமல் விட்டுருப்பீங்க போன ஜென்மத்தில். அதனால தான் இந்த ஜென்மத்தில் குடும்பம் தான் எல்லாமே, குடும்பம் தான் உலகமே அப்படின்னு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. சும்மாலாம் கிரகங்கள் வராது. சும்மாலாம் வந்து ரிஷபராசியில் ஒரு நம்மள் பறக்க முடியாது, ரிஷபராசியில் ஒரு மேஷராசியில், ரிஷபராசியில் பறக்க முடியாது. நீங்கள் இந்த ராசியில் பறந்துருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு கர்மா இருக்குது. அதுதான் வந்து ஜோதிட நியதியும் கூட. சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள், ஜோதிடத்தில் இருக்க அறிஞர்கள் எல்லாமே இதே தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது அதுலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. 6ஆம் அதிபதி உங்களுக்கு 11 உச்சம். அப்போது நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். கடன், வழக்கு, நோய் எது வந்தாலும் மீண்டும் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க ரிஷபராசி அன்பர்களே. ரிஷபத்தில் யார் பிறந்தாலுமே வழக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். வழக்கு உங்களுக்கு வெற்றி தான். நீங்கள் போய் நின்னாலே வழக்கு வெற்றி தான். பயப்படவே வேண்டாம். என்ன தலைக்கீழே நின்னாலுமே வழக்கில் வெற்றி பெற்று தான் நீங்கள் வெளியே வருவீங்க. வழக்கில் வெற்றி பெறலை அப்படின்னா உங்கள் பக்கம் நியாயம் இல்லாமல் நீங்கள் போய் நின்று இருந்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்காம இருக்கலாம். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும்
வாழ்க்கையை மற்றவங்களுக்காகவே நீங்கள் அர்ப்பணிச்சுட்டு வாழ்கிறீங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாகவே இருக்கும். எதை நினச்சும் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக வந்து நிற்பீங்க. எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருங்க. உங்களுக்கு 7க்குரியவரே 12க்குரியவராக இருக்கார். 7 அப்படிங்கிறது விருட்சமா. அப்போது சந்திரனில் வந்து உங்களுக்கு நீசம், இல்லை உங்களுக்கு மனைவி இருந்தாங்கன்னா மென்சஸ் ப்ராப்ளம், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, கால் வலி வர்றது, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். ரிஷபராசி அன்பர்கள் வந்து யாராச்சும் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுடைய மனைக்கு சின்ன சின்னதாக ஒரு ஹெல்த்து இருக்கும். அதுக்காக பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்காமல் இருக்க முடியாது. அவங்களுடைய கர்மா அப்படி தானே இருக்கும். தாங்குன்னு தாங்கி தான் ஆகணும் அவங்களுடைய மனைவியை, வேற வழியில். ஏன்னா 7ல் சந்திரன் நீசமாக இருக்காரு. அப்போது யூரினரி பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனை, இல்லை காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம் 3, 8, 7 தொடர்பு இருக்குது. அப்போது அந்த 3, 8, 7, 12 இந்த 3மே வந்து இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம், உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு நெருக்கடி. 12 அப்படின்றது விரயஸ்தானம். ஒரு விரயத்தை சந்திச்சு லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னும் பொழுது ஒரு இடம் மாறி ஒரு வெற்றி, ஒரு விளிம்பு அப்படின்றது அதிலிருந்து தாண்டி நீங்கள் மேலே வருவீங்க ரிஷபராசி அன்பர்களே. செவ்வாய் பகவானுடைய வீடு 7ஆம் இடம். மனைவி வந்து உங்களுக்கு ஆக்ரோஷமாக இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு புத பகவான் மனைவி வந்து அறிவாளியாக இருப்பாங்க. இல்லை மனைவியாக இருந்தால் அவங்களும் அறிவாளியாக தான் இருப்பாங்க. குழந்தைகள் தான் உலகம் அப்படின்னு வாழ்வாங்க. அப்போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு படிப்பு வந்து பிரேக் ஆகி படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இடைவெளி விட்டு திரும்பவும் கண்டினியூ பண்ணலாம். இல்லை படிப்பில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன குளறுபடி, ஒரு ஸ்ட்ரகிள் வந்து இருக்கும், இல்லாமல் வந்து இருக்காது. 8ஆம் அதிபதியும் உங்களுக்கு குரு பகவான் வீடு, அவரே உங்களுக்கு 11ஆம் இடத்துலையும் இருக்கார். எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. ரிஷப லக்னத்துக்கும் ரிஷப ராசிக்கும், விருச்சிக லக்னத்துக்கும் விருச்சிக ராசிக்கும் தான் மொத்தமாக 2 கிரகம், குருவும் புதனும் உங்களுக்கு அதிபதி. அப்போ ரிஷப ராசிக்கு குரு புதன் சேர்க்கை எங்கே இருந்தாலும் காசு அள்ளி கொட்ட போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு கொடுத்தே தீரும். உங்களுடைய சக்தி என்னமோ அதற்கான பணம் உங்களுக்கு கிடைக்கும். டெய்லி 2000 வேணும்னா 2000 உங்களுக்கு கிடைச்சிடும். அது கிடைக்காமலாம் இருக்கவே இருக்காது. 8க்குரியவரே 11க்குரியவர். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வெளியே வந்துடுவீங்க. 9க்கும் 10க்கும் உரியவர் சனி, தர்ம கர்மாதிபதி. அப்போது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சனி தான் வந்து யோகி, சனி தான் வந்து உங்களுக்கு நல்லவர். சனீஸ்வர பகவானை பிடிச்சிக்கோங்க. சனிக்கிழமை எல்லாத்தையுமே பண்ணுங்க. சனிக்கிழமை வந்து நீங்கள் எதை பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ், எது பண்ணாலும் உங்களுக்கு வெற்றி. சனி கொடுக்கறதை யாருமே தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது ரிஷபராசி அன்பர்களுக்கு தான் பொருந்தும். சனிக்கிழமை வேணான்னு ஒதுக்காதீங்க. எல்லாருக்குமே சனி நல்லவர் கிடையாது, எல்லாருக்குமே சனி கெட்டவர் கிடையாது. குரு வந்து துலாம் லக்னக்காரத்துக்கு 6ஆவது. அப்போ ரிஷப லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் தான் டாப்பு. அப்போது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். தர்ம கர்மாதிபதி. உங்களுடைய தந்தை கடுமையான உழைப்பாளியாக தான் இருப்பாங்க. தந்தை கீழ்நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு வந்திருப்பாங்க. அம்மா வழியிலையோ அப்பா வழியிலையோ கண்டிப்பாக அரசு பணியில் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஏன்னா மனைவியோ கணவன் வழியிலாவது யாராவது வந்து அரசு பணியில் இருப்பாங்க கட்டாயமாக, இல்லை உயர்ந்த பதவியிலையாவது இருப்பாங்க. 11க்குரியவரே குரு. அப்போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உச்சமாகக்கூடிய வீடு 3ஆவது வீடு 11-3 உபஜயஸ்தான அதிபதி வலுத்து நிற்கக்கூடிய இடம். ஜெயிக்காம எங்கே போக போகிறீங்க ரிஷபராசி அன்பர்களே? கடவுளை வந்து நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு திருச்செந்தூர் முருகர் தான் உங்களுக்கு சிறப்பான லாபஸ்தான அதிபதி. அப்போது உங்களுக்கு நீங்கள் நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும் ரிஷபராசி அன்பர்களே. நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. ராமேஸ்வரம் வருஷம் வருஷம் கூட நீங்கள் போயிட்டு வரலாம். சுக்கிரன் உச்சமாகறாரு. ரங்கநாதரை போயிட்டு ஸ்ரீரங்கத்தில் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் தான் உங்களுக்கு பரிகாரமாக வரும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா 12க்குரியவர் உங்களுக்கு செவ்வாய். அவர் நீசமாகக்கூடிய வீடு 3ஆம் வீடு. இளைய சகோதரன் சகோதரி உங்களுக்கு மானக்கசப்பு வரலாம் அவங்க கூட, இல்லை அவங்க உச்சமாகக்கூடிய 9 செவ்வாய் பகவானுடைய வீடு. அப்போது தந்தை வந்து கோபக்காரராக இருப்பாங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு கெத்தாக இருக்கணும் அப்படின்றத விட ஒரு கோவம், சும்மா உட்காந்தா கூட ஒரு கோவம் இருக்கும். நான் இப்படி தான் இருப்பேன். ஆனால் அவங்க தந்தை குடும்பம் வந்து சிறப்பாக வாழ்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. நல்லா வாழ்ந்துருப்பாங்க, நல்லா தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உழைப்பால் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய தந்தையெல்லாம் வந்து ஒரு பூர்வீகம், ஒரு சொத்துக்கள் எல்லாமே வந்து இந்த பையன் பிறந்தோம், இந்த பையனோ பொண்ணோ பிறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய பூர்வீக சொத்துக்களை நிறைய வந்து இழந்திருப்பாங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்க அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்களுடைய அப்பா அம்மாவை உயர்ந்து உயர்ந்து பார்த்துப்பீங்க. இப்படிப்பட்ட மகத்தான ஒரு ரிஷபம் காலபுருஷ தத்துவத்தின்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. 9க்குரியவர் தந்தைக்கானவர், 10க்குரியவர் 6ல் போயிட்டு உச்சமாக இருக்காருங்க. அப்போது ஃபஸ்ட்டு தொழிலா வேலையா அப்படின்னா வேலைக்கு தான் முன்னுரிமை, அதுக்கப்புறம் தான் சொந்த தொழில். இந்த மிதுன ராசி இந்த
ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நான் முதலாளியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா முதலாளியாக இருந்துக்கலாம். ஆனால் அங்கேயும் வந்து நீங்கள் தான் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். லேபரோடு சேர்ந்து நீங்களும் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். லேபர் செய்கிறத தொழிலாளிங்க செய்கிறத கூட இருந்து நீங்கள் பார்த்துப்பீங்க. சனி 6ஆம் வீட்டில் தான் உச்சமாகிறாரு. தொழில்காரகன் உங்களுக்கு 12 பார்க்குது. அப்போது ஒரு கடனுக்காக ஒரு கடனை நீங்கள் அடைக்கணும் அப்படின்றதுக்காக எதையாவது விற்று கட்டணும் அப்படின்ற நிலைமை வரும். கொஞ்சமாவது நீங்கள் சரி பண்ணி தான் ஆகணும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கிரகங்கள் உங்களுக்கு இப்படி தான் அமர்ந்திருக்கு. ஒரு சொத்தின் பேரில் ஒரு கடன், இல்லை கடனுக்காக சொத்தை வித்துட்டேன், இது இல்லாமல் இந்த ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கை நகரவே நகராது. இப்படியெல்லாம் காலச்சக்கர தத்துவத்தின்படி, காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கான வாழ்க்கை சூட்சமும் இன்னும் நிறைய இருக்குது. இதை நம்ம வந்து சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இறையருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக வாழ்வீங்க. எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள். பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்கள் வாழ்க்கையில் பிரதோஷ வழிபாடு பண்ணும்பொழுது கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீங்க. இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.